MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதாவது நடந்து யாரோ சில பேர் அவங்ககிட்ட போக தானே போறாங்க. வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல. அப்படி எதுவுமே வரலைன்னாலும் அவர் தனியா நிக்க தானே போறாரு. ஸோ பிரதானமானு பார்த்தா தாவேக்கா தான். வேற யாரும் ஓட் பேங்க் உள்ள கட்சி இனிமேல் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதை பத்தி விஜய் கவலைப்படவும் இல்லை. அருண்ராஜ் அவர்கள் பேசுறாரு, இந்த மாதிரி பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனானப்பட்ட சசிகலாவே நசுக்கி ஜெயில போட்டு அந்த முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கு மண்டபம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பதவியேற்பு விழாக்கு கொண்டு பரப்பு நகராரத்தில் அடைக்கலையா பிஜேபி? விஜய் எல்லாம் ஏமாத்துறோம் சார். இல்ல, ஆனாலும் விஜய் அவர்கள் இன்னும் அதை பேசவே மாட்டேங்கிறார் அப்படின்றது தானே சார். உங்க வீரத்தின் லட்சணம் இதுதானான்னு மக்கள் தான் கேள்வி கேட்கணும். கேட்டால் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது. ஸ்ட்ராட்டஜி கிடையாது, சேட்டை. இதெல்லாம் மக்களை முட்டாளா நினைக்கிறது. ஆமா, எனக்கு பிஜேபி பார்த்து பயம்னு இதே துணிச்சல் மிக்க விஜய் துணிச்சலோட அதையும் ஒத்துக்கணும். சும்மா விஜய் விஜய் விஜய்னு போய்கிட்டு இருக்காங்களே, போகட்டும் சார். விஜய் முதலமைச்சராக கூட ஆகட்டும் சார். நமக்கு என்ன சார் ஆட்சேபனை? அந்த முதலமைச்சர் என்ன தகுதிகளோடு இருக்கணுங்கிறதுக்கு அடிப்படை தகுதி சார் இது. சுயமரியாதையோடு இருங்க. உங்களை ஒருத்தர் ஏறி மிதிப்பான், அவன் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு ப்ரிகாஷன்ஸ் எவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டாலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருது அப்படின்னு. ஆனா ஒரு சம்பவத்துல இருந்து இன்னொரு சம்பவம் நடக்கிற போது நாங்க பாடம் கத்துக்க மாட்டோம், அதுல இருந்து ஒன்ன கூட அடுத்ததுல திருத்தி அமல்படுத்த மாட்டோம்னா இந்த திமிர் எதுக்கு? இந்த ஆணவம் எதுக்கு? நாங்க இப்படிதான் இருப்போம், ஏதாவது நடந்தா சதின்னு சொல்லுவோம். கன்னத்திலேயே அறையணும் சம்பந்தப்பட்ட ஆட்கள். ஜனநாயகனும் அதுல ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படின்றது அதெல்லாம் முடிஞ்சு போன கதை சார். தூக்கி தூர போடுங்க சார். ஒரு படம் வரப்போது அதைத்தான் ஒரு வரியில கடந்து வந்துட்டோமே. நீங்கள் பாதிக்கப்பட்ட போது கூட பிஜேபியை எதிர்த்து கேள்வி கேட்க கடுமையான வார்த்தை பயன்படுத்த. பிஜேபியும் எனக்கு கொள்கை எதிரிதான் அவர் சொல்வது பகல் வேஷம், அப்படிதான் நான் சொல்லுவேன். இல்ல, அவர் மத்த பிரச்சனைக்கு பேசாதப்போ இதுக்கு அவருக்காக மட்டும் எப்படி பேசுவாரு? அதனால அவர் சரி, அது பெருமையா? அது பெருமையா? இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட நம்ம மாநிலத்தை கொடுக்கலாமா சார்? இவர் இப்படிதான் இருப்பாரா? தலைவர் பேசி பழக்கம் இல்லை, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த முதலமைச்சர் பதவி? நாக்கு வலிக்கிறதுக்கா? இப்போ தாவேக்காவினுடைய ஒரு நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யாருமே கூட்டணிக்குள்ள வரல அப்படின்றதுனால ஒரு தனித்து விடப்பட்டது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடலாமா? டிக்ளேர் பண்ற அதிகாரம் உங்களுக்கு டியூட்டி இருக்கு. அந்த டெசிக்னேஷன் நீங்க என்ன பதவியில் இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதாவது நடந்து யாரோ சில பேர் அவங்ககிட்ட போக தானே போறாங்க. இப்போ பேச்சுக்கு நடக்காம இருக்கு நினைக்கிறீங்களா? வாக்கு வங்கி இதுவரை நிரூபிக்காத அல்லது இவ்வளவுதான் வாக்கு வங்கி இருக்குன்னு புரியாத சின்ன சின்ன கட்சிகளோட அவங்க பேச்சு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரியும் அது. ஸோ ஏதோ ஒரு அணி அவங்க அமைக்க தான் போறாங்க. என்ன வாக்கு வங்கியை நிரூபித்த அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கான அடையாளப்படுத்தப்பட்ட கட்சிகள் இன்னும் போகலை. டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறார், ஈவன் ஓபிஎஸ்ஸே இருக்கிறார், டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார். முடிவெடுக்காமல் இருக்கிறவங்கெல்லாம் முக்கியமானவங்க சொல்கிறேன். இவங்களை யார் வேணாலும் தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல, மறுக்க முடியாது இல்லை. நீங்கள் வாய்ப்பு குறைவு அப்படி இப்படின்னு சொல்லலாமே தவிர வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை. அப்படி எதுவுமே வரலைன்னாலும் அவர் தனியாக நிற்க தானே போகிறாரு. ஸோ பிரதானமானு பார்த்தா தாவேக்கா தான். வேற யாரும் ஓட் பேங்க் உள்ள கட்சி இனிமேல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதை பற்றி விஜய் கவலைப்படவும் இல்லை. இல்ல, அதுதான் கேட்க வந்தோம் சார். இப்போ அருண்ராஜ் அவர்கள் பேசுறாரு, இந்த மாதிரி பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு. மற்றவங்க அருண்ராஜ் பேசலனால ஊரறிஞ்ச ரகசியம். இவ்வளவு நாளா பதுக்கி வச்சிருந்தாங்க, நேற்று அவர் வெளியில விட்டாரு. அப்படின்னா ஊமை குத்துனாங்கன்னு தெரியல இந்த 2 நாளையில. நம்ம கண்ணை வலிக்க பேசுறோம்ல. எப்படி சார் பிஜேபி விடும்? ஆனானப்பட்ட சசிகலாவே நசுக்கி ஜெயில போட்டு அந்த முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கு மண்டபம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பதவியேற்பு விழாக்கு கொண்டு பரப்பு நகராரத்தில் அடைக்கலையா பிஜேபி? விஜய் எல்லாம் ஏமாத்துறோம் சார். இல்ல, ஆனாலும் விஜய் அவர்கள் இன்னும் அதை பேசவே மாட்டேங்கிறார் அப்படின்றது தானே சார். ஏன்னா குறித்தெல்லாம் பேசுறாரு. இதை மக்கள் தான் கவனிக்கணும். உங்க வீரத்தின் லட்சணம் இதுதானான்னு மக்கள் தான் கேள்வி கேட்கணும். கேட்டா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது. ஸ்ட்ராட்டஜி கிடையாது, சேட்டை. இதெல்லாம் மக்களை முட்டாளா நினைக்கிறது. ஆமா, எனக்கு பிஜேபி பார்த்து பயம்னு இதே துணிச்சல் மிக்க விஜய் துணிச்சலோட அதையும் ஒத்துக்கணும். இல்லாட்டி துணிச்சல் இருக்குன்னு வெளியே சொல்லாதீங்க. விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் கூட பிஜேபி அவர் விமர்சிக்கிறது இல்லை. உங்க சொந்த பிரச்சனைக்காக கூட கேள்வி கேட்க மாட்டீங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டு வீழ்ந்து கிடக்கிற போது கூட மற்றவெல்லாம் குரல் கொடுக்குறான், நீங்க அதை பத்தி மியாவுன்னு கூட சத்த விட மாட்டீங்கன்னா இதுதான் உங்க வீரத்தின் லட்சணமானு மக்கள் தான் அதெல்லாம் கவனிக்கணும். சும்மா விஜய் விஜய் விஜய்னு போய்கிட்டு இருக்காங்களே, போகட்டும் சார். விஜய் முதலமைச்சராக கூட ஆகட்டும் சார். நமக்கு என்ன சார் ஆட்சேபனை? அந்த முதலமைச்சர் என்ன தகுதிகளோடு இருக்கணுங்கிறதுக்கு அடிப்படை தகுதி சார் இது. சுயமரியாதையோடு இருங்க. உங்களை ஒருத்தர் ஏறி மிதிப்பான், அவன் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஒரு மனுஷனாவது உங்களை மதிப்பாங்களா? அதை மக்களை முட்டாளா நினைக்கிறது. நம்ம என்ன செஞ்சாலும் இதை மற்ற எல்லா அரசியல் கட்சியும் மாதிரி தான் விஜய் ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. அரசியல்வாதின்னு முன்னாடி அடைமொழி வந்துட்டா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், நம்பவே நம்பாதீங்க. அரசியல்வாதிகளை நம்பவே நம்பாதீங்க.
நல்லவங்க கெட்டவங்கன்றதுக்குள்ள வரல. அவங்களுடைய வாக்குறுதிகள் வார்த்தைகளை 100% எடுத்துக்காது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதில் 10ஓட 11 தான் விஜய். ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாதுங்கிறதுக்கு நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். இப்போ இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வை எல்லாமே நிர்வாகிகள் சந்திப்பாக தான் மாற்றி நடத்த முடியுது அவங்கனால. இப்போ வேலூரில் கூட 23ஆம் தேதி நடக்குது அப்படிங்கும்போது சார், இதில் எவ்வளவு ப்ரிகாஷன்ஸ் எவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டாலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருது அப்படின்றது. சின்ன சின்னதெல்லாம் நம்ம அதை போய் ஒரு இதாக சொல்ல வேண்டாம் சார். அவர் பாவம் தைரியமாக முதல்ல வெளியே வரட்டும் சார். ஒன்னொன்னே பெருசுப்படுத்த வேண்டாம். அப்படி நடக்கிற நிகழ்வுகள்ல அவர் எந்த மாதிரி இப்போ குறைஞ்சபட்ச தேவை தண்ணி சார். குடிக்கிறதுக்கு தண்ணி வெயிலில் நிற்க வைக்கிறீங்க. விஜய்க்கு ஏன் அது புரிய மாட்டேன்னு தெரியல. அன்னைக்கு சேலத்தில் நடந்த கூட்டத்தில் கூட ஒரு போதுமான அளவுக்கான தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்கல. அங்கே எல்லாம் வச்சுட்டீங்களா, எத்தனை டேங்கர் இருக்கு எனக்கு வீடியோவில் வந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு தான் சார் ஸ்பெஷல் ஃப்ளைட்லாம் போறீங்க. சொன்ன பிறகு ஃப்ளைட்டில் ஏறுங்க. குறைஞ்சபட்ச தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் அந்த கூட்டத்துக்கு என்னத்துக்காக போறீங்க? இந்த மக்கள் முட்டாள் ஜனங்கள் தான் நான் சொல்லுவேன். நான் சொல்ல புரியுதா சார்? அன்னைக்கு ஒரு பையன் ஒருத்தர் இறந்தாரு. ஏதோ ஒரு காரணம், தனக்குன்னு இருக்கிற ஏற்கனவே இருந்த நோயாளர் இருக்கிறா கூட தண்ணின்னு கத்திருந்தா கூட யாரும் தெரியாது அவனுக்கு. அவன் இந்திக்காரங்கிறாங்க, தமிழும் தெரிஞ்சு போய் தண்ணின்னு சொல்றதுக்காக நேரம் கத்துட்டு இருப்பான். தண்ணி இருந்ததான் முதல்ல விஜய் கேட்கல. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் தான் நம்ம எதிர்பார்க்கறத தவிர விஜய் வெளியே வரக்கூடாது அப்படி இப்படி நம்ம வாங்க. உங்க கட்சியினருக்கு அனுபவம் இல்லை, அது தப்பு கிடையாது. இப்பதானே வர ஆரம்பிக்கிறீங்க. ஆனா ஒரு சம்பவத்துல இருந்து இன்னொரு சம்பவம் நடக்கிற போது நாங்க பாடம் கத்துக்க மாட்டோம், அதுல இருந்து ஒன்ன கூட அடுத்ததுல திருத்தி அமல்படுத்த மாட்டோம்னா இந்த திமிர் எதுக்கு? இந்த ஆணவம் எதுக்கு? நாங்க இப்படிதான் இருப்போம், ஏதாவது நடந்தா சதின்னு சொல்லுவோம். கன்னத்திலேயே அறையணும் சம்பந்தப்பட்ட ஆட்களை. புரியுதுங்களா? குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிறவங்க தண்ணி வைக்கணுன்றது அறிவு வேணா உங்களுக்கு. ஓட்டு, தேர்தல், ஜெயிக்கிறது, பதவி இதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க சார். முதல்ல மனுஷனா நடந்துக்க சொல்லுங்க சார் சம்பந்தப்பட்ட நபர்களை. இப்போ இந்த பொலிட்டிக்கலாக நம்ம பேசும்போது ஜனநாயகனும் அதுல ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படின்றது. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை சார். தூக்கி தூரம் போடுங்க சார். ஒரு படம் வரப்போகுது, அதைத்தான் ஒரு வரியில கடந்து வந்துட்டோமே. நீங்கள் பாதிக்கப்பட்ட போது கூட பிஜேபியை எதிர்த்து கேள்வி கேட்க கடுமையான வார்த்தை பயன்படுத்தணும்ல, உங்களுக்கு துணிச்சல் இல்லைன்னு நான் நாகரிகமா சொல்றேன். விஜய் அதுல அம்பலப்பட்டு போனார். 1000 வேஷங்கள் அவர் போட்டாலும், இதுவரைக்கும் நடித்த படங்களில் போடாத எத்தனையோ புது வேஷங்களை போட்டாலும் இந்த விஷயத்துல விஜய் மக்களை நம்ப மாட்டாங்க. மக்கள் நம்பவே மாட்டாங்க. விஜய் போடுகிற போலித்தனமான வேஷம் இது. பிஜேபியும் எனக்கு கொள்கை எதிரிதான் அவர் சொல்வது பகல் வேஷம், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா அதையே ஒரு பாயிண்டா எடுத்துட்டு பிஜேபி தான் அவங்களை இயக்குது அப்படின்ற அது பாயிண்ட் நிரூபிக்கப்படாத வரைக்கும் விஜய் மேல அந்த குற்றச்சாட்டு சொல்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஓகே, அதையும் நான் அதுக்காக விஜய் விமர்சிக்குங்கிறக்கா எல்லாத்தையும் போட்டு சுமத்துறதா அவர் மேல. அப்படி இருந்தா அது அம்பலப்பட்டு நம்ம இன்னும் போட்டு கிழிக்கலாம். இன்னொன்னு, விஜய் பிஜேபியுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஏதாவது சட்டம் ஏதாவது இருக்கா? பிஜேபிக்கு யாரும் போயிடக்கூடாதுன்னு. அது அவர் உரிமை சார். அதையெல்லாம் நம்ம மதிக்கிறோம். எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு எதிர்க்க வேண்டிய நேரத்துல 2 வார்த்தை கூட பேசாம மீயாவுன்னு பதுங்குறீங்களே, இதுதான் புலியா? இதுதான் புலிப்பாய்ச்சலா? இல்ல அதுதான் புலிப்பாய்ச்சல் புலின்னு ஏன் சொல்லிக்கிறீங்க? பூனையா கூட இல்லாத போது புலின்னு எதுக்கு வீராவேச வசனம் பேசுறீங்க? இல்ல அவங்க நிர்வாகிகள் சொல்லும் போதே சார், இல்ல அவர் மத்த பிரச்சனைக்கு பேசாதப்போ இதுக்கு அவருக்காக மட்டும் எப்படி பேசுவாரு, அதனால அவர் சரி, அது பெருமையா? அது பெருமையா? இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட நம்ம மாநிலத்தை கொடுக்கலாமா சார்? அவருக்கே பேசல, மற்றவங்களுக்கு. அதைத்தான் எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ முதலமைச்சரை வந்து உட்காந்துட்டாருன்னா நாளைக்கு உரிமைகள் பறி போற போது அதுவும் பிஜேபி பத்தி கேட்கவே வேண்டாம். இவர் இப்படிதான் இருப்பாரா? தலைவர் பேசி பழக்கம் இல்லை, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த முதலமைச்சர் பதவி? நாக்கு வலிக்கிறதுக்கா? சொல்லுங்க சார். பேச வேண்டிய நேரத்தில் இதைத்தான் சார் பாடி லாங்குவேஜா மக்கள் கவனிப்பாங்க சார். இந்த ஒரு தார்மீக பயம் விஜய்க்கு துளி கூட இல்லை. அதனாலதான் இன்னும் அரசியலே செய்ய ஆரம்பிக்கல. தகுதியற்ற நபரா இன்னும் தொடர்றாருன்னு நான் சொல்றேன். மற்றபடி 25 வயசு நிரம்பின யாருக்குமே எம்எல்ஏ ஆகுறதுக்கோ முதலமைச்சராக இருக்கு அமைச்சராக இருக்கலாம் உரிமை இருக்கு ஜனநாயக நாட்டில். இந்த வேலை பண்ணலாமா நீங்க? சொல்லுங்க சார். குறைஞ்சபட்ச வாய் திறந்து பேச வேண்டாமா? இதை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க தான் சொல்றீங்க புதுசா. எனக்கு கேட்கும் போதே கூசுது. அது பெருமையா வேற நினைக்கிறாங்கன்னு. இல்ல அப்படி வெக்கக்கேடானது அப்படி பேசுறது. ஒரு புரிதலுக்காகவும் ஒரு தெளிவுக்காகவும் கேட்கறேன் சார். தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா ஜனநாயகன் வருமா? வந்தா நமக்கு என்ன, வராட்டி நமக்கு என்ன சார்? அதுக்கான அந்த அரசியல் சம்பந்தப்படுத்தி அந்த பிரச்சனைகள் கடந்து போயிடுச்சு. இனி அது பாட்டுக்கு வரும். நல்லா இருந்தா ஓட போகுது, இல்லாட்டி ஓட போகுது, அவ்வளவுதான். விடுங்க. அது ஒரு பேசு பொருளே இல்லை சார். மக்களுக்கு அதை பத்தி மக்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயமா அது? சொல்லுங்க. அரசியலுக்கு உதவும் என்ன ஒரு 400 அதனால எல்லாம் உதவாது சார். இப்ப அது ஜனநாயக படம் இது வரைக்கும் வரல. விஜய்க்கு கூட்டம் கூடாமையா இருக்கு. அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். அதை என்ன சொல்றது, இவங்களா போய் சிக்கிக்கிட்டாங்க. இப்போ அந்த வழக்கை போய் வாபஸ் வாங்கினாங்கல்ல, இதை முதல்ல செஞ்சிருக்கணும் சார். மறு ஆய்வுக்கு தான். அந்த 9ஆம் தேதி வெளியிட முடியல படத்தை. ஜனவரி 9 முடிஞ்சு போச்சு. சரி, 10 நாள் கழிச்சு வரட்டும், 20 நாள் கழிச்சு வரட்டும், மறு சீராய்வுக்கு அனுப்புறான்னு சொன்னார். மறு தணிக்கை அனுப்பிட்டு போறாங்க. இந்நேரம் வெளியே வந்திருக்கும்ல.
நீங்கள் இங்கே கேஸை போட்டு அங்கே கேஸை போட்டு கடைசியாக போய் அந்த கேஸை வாபஸ் வாங்குறீங்க. அதனால் அதுக்கு மேலெல்லாம் போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறக்கலாம் நமக்கு நேரம் இல்லை, பார்த்துக்கலாம். அண்ட் நிறைவா சார், இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டில் என்ன, கொஞ்சம் முன்னாடி நம்ம பேசும்போதும் யாரெல்லாம் டாப் ஆர்டர்ல இருக்காங்க அப்படின்னா இந்த 4 பேர்ல தான் சொல்றேன் சார். இன்னைக்கும் 4 முனை போட்டியா தான், 4 முனை போட்டி தான். அதுல என்ன அதே ஆர்டர் தான் கண்டினியூ ஆகுது. திமுக ஆர்டர்னு நீங்க 1, 2, 3ன்னு உங்க வசதிப்படி வச்சுக்கலாம். நம்ம ஒரு நடைமுறை யதார்த்தம், ஆட்சி அதிகாரம், பணபலம், கூட்டணி பலம்லாம் வச்சுதான் திமுக அப்படின்னு முதல்ல எடுத்தோடனே சொல்லாங்க. ஆளுங்கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக அணி. அதில் சில பல குழப்பங்கள்லாம் இருந்துச்சு, இப்பவும் தொடருது. ஏன்னா பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பேரை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை. 45 நிமிஷம் பேசுறாரு மதுராந்தகத்தில், அதிமுகங்கிற வார்த்தையே ஒரு வாயில இருந்து வரல. நான் தான் அது அதிமுக செய்கிற அநீதின்னு சொன்னேன். எந்த அதிமுகக்காரன் சார் பொறுமையா இருப்பான்? எவன் சார் ரசிப்பான்? அதை எங்க தோல்ல ஏறி சவாரி பண்ணுவீங்களா? எங்க பேரை கூட சொல்ல மாட்டீங்களான்னா அந்த ஒன்றிய செயலாளர் பிஜேபி வானதி சீனிவாசன் எடுத்துங்க. கோயம்புத்தூர்ல அதே கோவை தெருக்குல நிக்கட்டும். அந்த கோவை தெற்கு பகுதிக்கு உட்பட்ட பகுதி செயலாளர் எத்தனை சந்தோஷமா வேலை செய்வான்னு நினைக்கிறீங்க வானதிக்கு? பிஜேபிக்காரன் ஒருத்தரும் வெக்கப்படணும் சார். இதுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜி என்னமோ கொண்டுட்டு போங்க. யார் தோல்ல சவாரி செஞ்சிருக்கீங்களோ அந்த கட்சி பேரை கூட ஒரு பிரதமர் முதல் பிரச்சார கூட்டம், ஆமாவா இல்லை அப்படிதானே பிரச்சாரம் பண்ணாங்க. அதை மதுராந்தகத்தில் நடப்பது முதல் பிரச்சார கூட்டம்னு ஏன் அதிமுக பேரை சொல்லலை? அதனால அது அநீதின்னு சொன்னேன், அதர்மம். அதிமுக தொண்டனை சந்தோஷப்படுத்துமா, விரக்தியில் ஆழ்த்துமா? இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் கூட சொல்லலை சார். அதை பத்தி எடப்பாடி துளியும் கவலைப்படலை, கவலைப்படக்கூடாதுங்கிற நான். புரியுதுங்களா? அவர் 150 தொகுதி பிரச்சாரத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டாரு. இவங்க சொல்லுவாங்கலாம் காத்துட்டு இருக்க மாட்டார். இப்போ கேட்குறீங்களா நீங்கள் ஒரு ஜெல்லுன்னு வாரத்தை கேட்டேன். தேமுதிக திமுக அதுக்கு ஜெல்லுக்கே அவசியம் இல்லை, அது புதுசாக வந்திருக்கிறாங்க, சந்தோஷப்படுவாங்க. இதுதான் நீங்க கேட்கணும். அதிமுக பிஜேபி ஜெல் ஆகுமா? கசப்பு இருக்கும். ஜெல் ஆகாதுன்னு பீதியை கிளப்ப விரும்பல, இந்த கசப்பு இருக்கும் சார். அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி இது? எப்படி அதிமுக தொண்டை சந்தோஷமா இருப்பான், உங்களுக்கு எப்படி உற்சாகமா வேலை செய்வான்? ஸோ ஆகலாம், இவ்வளவெல்லாம் கசப்பு இருந்து கூட 2ஆம் இடத்துல நம்ம இதை வைக்கிறோம். ஏன் விஜய் தன்னை நிரூபிக்காத வரைக்கும் நம்ம அவர் 3ஆம் இடமோ 2ஆம் இடமோன்னு தெரியல. அதனால அடுத்ததா பேரை சொல்றோம். எதை பத்தியும் கவலைப்படாம துணிச்சலாக தனித்து நிற்கிற சீமானையும் ஒரு அணியாக நம்ம நினைக்கிறோம். 4 முனை போட்டி உறுதிதான். மதுரை மாநாட்டிலேயே அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்து, அதன் பிறகு சென்னையில் நடந்த செயற்குழுல ஊழல் சக்தின்னு அதிமுகவை முத்திரை குத்திவிட்ட பிறகு விஜய் அதிமுகவுடனோ அது அங்கம் வகிக்கிற என்டிஏவுடனோ கூட்டணி இல்லைங்கிறத மறைமுகமா உறுதிப்படுத்திட்டார். அதனாலதான் 4 அணிகள்ங்கிறது உறுதியாச்சு. இப்போ வச்சு பார்த்தோம்னா இந்த ஆட்சி நடந்த விதம் சில பல விமர்சனங்கள் இருக்கு. சில விஷயங்கள்ல ஸ்டாலினுடைய செயலற்ற தன்மை இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா பெருந்தன்மை மிக்க ஸ்டாலின் அவர் செஞ்சிருக்கிற எண்ணற்ற நல்ல திட்டங்கள், கூட்டணி பலம், அதிகார பலம், பணபலம், அவங்க அடிச்சு வச்சிருக்க காசுக்கு யாருமே ஈடு கொடுத்து செய்ய முடியாது. எடப்பாடியை கூட வச்ச இடத்துல எல்லாம் போய் பதுக்கி எடுத்துட்டு வரணும், அது சாதாரண விஷயம் இல்லை. இந்த 2 பேரும் பணபலத்தை இறைப்பாங்க தான். விஜய்க்கு பணம் கொடுக்கறதுக்கும் ஆட்கள் தயாரா இருக்கிறாங்க. அவர் ஒன்றும் நேர்மையான யோகியமான அரசியல்லாம் பண்ண முடியாது. யார் யார் எவ்வளோ கொடுக்குறாங்கிறது நமக்கு ஓரளவு தெரியும். தேர்தல் கமிஷன் அனுமதிக்கிற அளவு தான்னு பார்த்தா அதை விட பல 100 மடங்கு வரப்போகுது விஜய்க்கு. அப்போ எங்க நேர்மையான அரசியல் எங்க? அதனாலதான் சொன்னேன், நான் மாற்றுன்னு சொல்லி யார் வந்தாலும் நம்பாதீங்க, எல்லாம் 10ஓட 11 தான். அந்த பணபலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா அதில் சீமான் கண்டிப்பாக கடைசியாக தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு யார் பெருசாக பணம் கொடுக்க தயாரில்லை. அவருக்கும் சில பேர் உதவுவாங்க. விஜய்க்கு உதவுறத விட கம்மியாக தான் அவருக்கு நிதி உதவி கிடைக்கும். இந்த பணபலத்தையும் வச்சு பார்த்தா இன்றைய சூழல் திமுகவுக்கு தான் ஒரு ஸ்டெப் அட்வான்டேஜாக இருக்கு. அவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ரைட், நன்றி. ஏன்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன்னும் வேகம் எடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை பொறுத்திருந்து பார்த்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.